வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது ப்ரெக்னன்சி சமயத்தில் தற்காலிகமாக வரக்கூடிய ஒரு சுகர் வியாதி வந்து ஒரு அம்மாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் வந்து டயபெட்டிக் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. அவங்க வந்து இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸாக அவருக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த குழந்தைக்கு எத்தனை % சான்ஸ் இருக்குது டாக்டர்? கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்றதே என்னென்னா, அது வந்து ப்ரெக்னன்சின்றது ஒரு டயபெட்டோஜெனிக் ஸ்டேட். எல்லா மெட்டபாலிசமும் உங்களுக்கு ஹைப்பராக நடக்குது. அந்த நேரத்தில் இன்சுலின் சுரக்குது, ஆனால் நாட் அடிக்குவேட். ஸோ யூஸ்வலாக கெஸ்டேஷனல் டயபெட்டிஸை வந்து டைப் 2 வெரைட்டின்னு சொல்லலாம். ஓகே. ஆனால் வந்து இன்சுலின் மட்டும்தான் கொடுப்போம், ஏன்னா அதுதான் சேஃபஸ்ட் பேபிக்கு பாதிக்காமல் இருக்கும். சில ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், தேர் அலவுட். பட் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, இப்போ கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டயபெட்டிஸ் வரும்னு கிடையாது. ஒன்லி ஒரு 25% தான் உடனே டயபெட்டிஸாக அது மாறலாம். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனே ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். 6லேருந்து 8 வாரத்தில் ஒரு வாட்டி பண்ண சொல்லுவோம். 6 மாதத்துக்கு கழித்து திரும்ப வரும், வருதான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் எல்லா ப்ரெக்னென்சிலும் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. about 6 to 10% ஆஃப் ப்ரெக்னன்சியில் தான் வருது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏன் வருது? ஒபிசிட்டி தான் சார் காரணம். ஓவராக ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வெயிட் போடுவீங்க, குழந்தை பிறக்க போதுன்னு சொல்லி ரொம்ப கவனிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அதனால் வெயிட் போட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான். ஓகே. இப்போது உங்களுடைய கேள்விக்கு வரேன். உங்களுடைய இப்போ ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குமானால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வரதுக்கு 25% சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஆனால் இப்போ 2 பேருக்கும் டைப் 2 இருந்தால் அவ்வளோ கிளியர் கட் ரீசன் கிடையாது. இதுக்கு வந்து பல்வேறு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் இன் ஜென்ரல் ஏன்னா அது வந்து அவ்வளோ கிளியராக டிஃபைன் பண்ணலை. பட் ஜென்ரலாக ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதே என்விரான்மெண்ட்டில் வாழ போகிறீங்க, அதே உணவு பழக்க வழக்கங்களில் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு அதாவது அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு 2 பேரண்ட்ஸுமே சைட்லேயுமே டயபெட்டிஸ் இருக்குன்னா வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ அந்த குழந்தை வெயிட் ரொம்ப ஒபீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ டைப் 2 வந்து இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா? டெஃபினட்டாக பயமுறுத்தக்கூடியது. இன்ஃபேக்ட் வந்து டைப் 2 வந்து 8-10 வயசுலலாம் டைப் 2 டயபெட்டிஸ் வருது. ஓகே. பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே டாக்டர். ஸோ நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், எங்கே பேசுகிறீங்க? வணக்கங்க சார். உடுன்பேட்டிலேருந்து பேசுறேங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி. சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் முக்கியம். சார் எனக்கு வந்து 300 இருந்ததுங்க சார் ஆஃப்டர் மீல்ஸ். சரிங்க. போது ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணி இப்போ 6 months ஆச்சு. பட் இப்போ நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. கிளைகோமர் 500 டேப்லெட் வந்து காலையில் ஒன்று நைட் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ வந்து பிஃபோர் மீல்ஸ் வந்து 100, 110 அதுக்குள்ளே தான் இருக்குது. சாப்பிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா 157, 60க்குள்ளே தான் இருக்குது. சரிங்க. பட் டேப்லெட் வந்து கண்டினியூஸாக எடுக்கணுமா அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறார். பட் எனக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு 10 வருஷம் இந்த டேப்லெட் எடுத்தோம்னா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு ஒரு டவுட்டுங்க. இல்லை சார், ஒன்றும் வராது. நீங்கள் வந்து HbA1c ஒன்று பாருங்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய ஆவரேஜ் அது 7% கீழே இருக்குமானா டெஃபினட்டாக உங்களோட சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றது தெரியுது. இந்த மருந்துகள் எடுக்காதனால தான் பிரச்சனைகள் வருமே ஒழிய, மருந்துகள் எடுக்கிறதுனால ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது சார். லைஃப் லாங் இந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஏதாவது சொல்ல வரீங்களா சார்? இல்லை. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ சார், நான் வணக்கம். பானு. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. சார், நான் பானு பேசுறேன் சார், தஞ்சாவூர்ல இருந்து. சொல்லுங்க. எனக்கு வந்து 6 வருஷமா எனக்கு சுகர் இருந்துச்சு சார் எனக்கு. சரிங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் 4 வருஷம் வந்து டேப்லெட் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் சுகர் நார்மல்லே வரலன்னு சொல்லிட்டு இன்சுலின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்ப இந்த 2 வருஷம் இன்சுலின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபெயிலியர் டயட் அப்படின்னு ஒண்ணு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க சார். என்னது புரியல? இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபெயிலியர் டயட் அப்படின்னு ஒரு டயட் அறிமுகப்படுத்தினாங்க. சொல்லுங்க. அது அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து என்னோட HbA1c வந்து 8.2 இருந்துச்சுங்க சார். இப்ப வந்து இந்த 2 மாசமா ஃபெயிலியர் டயட் ஃபாலோ பண்றேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா 6.2 வந்திருக்குங்க. பிரமாதமா இருக்கே, ரொம்ப நல்ல கண்ட்ரோல்ல இருக்கீங்க. ஆமாங்க சார். இப்ப இன்சுலின் நிப்பாட்டியாச்சுங்க சார். மாத்திரையோட பவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 850 கொடுத்துருந்தாங்க, இப்ப வந்து 500 பவர் தான் கொடுத்துருக்காங்க.
இப்ப வந்து இந்த ஃபெயிலியர் டயட் அதனால ஃபாலோ பண்றதுனால ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் வராது இல்லைங்களா? அதனால தான் சரி, இது வந்து இந்த ஃபேலியோ டயட்லாம் வந்து பேலியோ டயட்னு பேர் அதுக்கு. இந்த பேலியோ டயட் வந்து ரொம்ப நாள் எடுத்துக்க கூடாதுமா. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்காக சஜஸ்ட் பண்ணுவோம். இது வந்து லைஃப் லாங் எடுக்கக்கூடாது. இது இந்த டயட் வந்து ஹை ஃபேட் ஹை ப்ரோட்டீன் டயட். இது ஹை ப்ரோட்டீன் மட்டும் கார்போஹைட்ரேட் லோவாக கொடுக்கறது. இது வந்து எல்லா காலகட்டத்திலையும் பொருந்துன்னு சொல்ல முடியாது. இதனால் நிறைய பிரச்சனைகளும் வரும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை செஞ்சுருக்கு, எடையை குறைச்சிருக்கீங்க. இப்போ வந்து பேலியோ டயட்டை விட்டு கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டையும் சேர்க்க ஆரம்பிங்க. குறைவான அளவு சேர்க்க ஆரம்பிங்க. கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அது மாதிரி ஒரு எல்லாமே பேலன்ஸ்டு டயட்டாக இருந்ததுன்னா பெட்டர். உங்களுக்கு எல்லா மெட்டபாலிசமும் சரியான முறையில் இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார் பேலியோ டயட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி. அதாவது உங்களுக்கு உடனடியாக வெயிட்டை குறைக்கணும், ஒரு 10 கிலோ குறைக்கணும்னு வச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டை கம்ப்ளீட்டாக நிறுத்திடுறது, ஓகே, வெறும் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ உங்களை வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னா வெறும் சிக்கன் மட்டனாகவே தின்னுங்க. இன்னும் கிட்டேயே கார்போஹைட்ரேட் பக்கமே போக மாட்டீங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுத்துக்கும் அதுதான் கொடுப்போம். பிரமாதமாக இருக்குது சார் பேலியோ. நல்லா இருக்கு இல்லையா? வெயிட் நல்லா குறைஞ்சிரும். பட் என்ன ஆகும்னா இது வந்து அட்கின்ஸ்ன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் ஹை ஃபேட் இந்த டயட். இது வந்து ரொம்ப பாப்புலர் புக்கு கூட, அட்கின்சன் டயட். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா இதனால் வந்து பாடியில் நிறைய ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபேட் நடைபெறும். ஓகே. ஸோ அவங்களுக்குலாம் வந்து தே ஆர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸ். அப்புறம் பிளட் வெசல்ஸ்லலாம் போய் பிளாக் வரும் அப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்முக்கு கொடுப்போம். இப்போ ஒரு அத்லீட் போகிறாரு, ஏதோ ஒரு அத்லீட்டே வேண்டாம், ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் எடுத்துக்கோங்க, வெயிட் குறைக்கணும் இமீடியட்னா இதான் பெஸ்ட்டு டயட். வெயிட் குறைக்கிறதுக்கு சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவோம். நல்ல ஒரு கான்செப்டாக இருக்குது சார். அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் நேம் அரவிந்த், நான் பம்மல்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. என்னோட ஏஜ் வந்து 30 சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28லேருந்தே சுகர் லெவல் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணும்போது வந்து ஒரு 180, 200 இருந்துச்சு. சரிங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா கிரெடினஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சரி. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அக்குட் தெரப்பி போகலான்னு சொல்லிட்டு அக்குட் தெரப்பி நான் ட்ரை பண்ணேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்க கூடாது, டோட்டலாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா நாக்கு ரொம்ப விரண்டு போயிடும். ஃபுட் கார்விங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் சில டைம் 3 டைம் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 5 வேளை 6 வேளை அந்த மாதிரி சாப்பிட தோணுது. ஸோ வெயிட் லெவல் பார்த்தீங்கன்னா திடீர்னு 98, 99 அந்த அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு அந்த வெயிட். ஸோ எனக்கு வந்து இப்போ திருப்பி நான் செக் பண்ணும்போது சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபுட் வந்து 220, ஆஃப்டர் ஃபுட் பார்த்தீங்கன்னா 340 அந்த லெவல் இருக்கு. ஸோ உங்களுக்கு வயசு என்ன சார்? 30 ஆகுது. ஸோ இப்போ இந்த 1 வீக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு மயக்கத்திலேயே ரோம் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால வீட்டு விட்டு வெளியே போக எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து இன்சுலின் எடுத்துக்கலாமா இல்லை எப்படி, எனக்கு என்ன பண்ணுறது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 30 வயசு தான் சார் ஆகுது, இன்னும் 70 வயசு நீங்கள் வாழணும் சார். நான் அப்படி தான் அதை டீல் பண்ணுவேன். நீங்கள் இந்த அக்குபஞ்சர் பற்றி எனக்கு தெரியாது, நான் அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. நீங்கள் 30 வயசு டயபெட்டிக் இவ்வளோ அதிகமாக சுகர் இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு நேயர்கிட்ட பேசியிருந்த போது சொன்னேன், நான் உங்களுக்கு வந்து திடீர்னு கண் பார்வை போயிடலாம் சார், சடன் பிளைண்ட்னஸ் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், கை கால் விழுந்துடலாம், காலில் நரம்புகள் பாதிக்கப்படலாம். இது மாதிரி சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எனி டைம் வரலாம் சார். அந்த அளவு மோசமாக இருக்குது உங்களோட சுகர். உடனடியாக கரெக்டான ஒரு மருத்துவர்கிட்ட போய் பாருங்கள். இன்சுலின் அவசியம் தேவைப்படும். இன்சுலின் போட்டு தான் குறைக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 4 வேளை இன்சுலின் போட வேண்டியிருக்கும். அது போட்டால் தான் உங்களுக்கு குறையும். ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு முன்னாலேயும் ஒரு இன்சுலின், சாப்பிட்டுட்டு நைட்டில் தூங்க சொல்லையும் ஒரு இன்சுலின். இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ரெஜிமெனாக இருக்கும். இதை போட்டு முதல்ல சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நடங்க. 99 கிலோஸ் ஏதோ சொன்னீங்க, ரொம்ப அதிகம். உங்கள் வெயிட்டை முதல்ல குறைங்க. 100 கிலோஸ் மேலே ஒருத்தருக்கு வெயிட் இருக்குமானா அதுவே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் சடன் கார்டியக் டெத். ஸோ 100 கிலோஸ்லாம் இருக்கக்கூடாது சார். ஒரு 5 கிலோஸ் உடனடியாக குறைக்க முயற்சிகள் எடுங்க. டயட்டீஷியனை போய் பாருங்கள், டயட் ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நாள் என்ன வேணால் ஆகட்டும், இனிமேலாவது ஒழுங்காக இருங்க சார். ஆமாம் அரவிந்த் பிரதர், சீக்கிரம் ஏதாவது ஸ்டெப் எடுங்க. ஏன்னா ஒரு 28ன்னு சொல்லும் போது எனக்கு பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கேரளாவிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சார்? உங்களுக்கு சந்தேகம் கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, அப்புறம் பிபி இருக்கு. சரி.
அது இப்போ எல்லாம் நார்மலாக இருக்கு. சரி. ஆனால் அந்த கையெல்லாம் ஒரே இந்த வரையில இருக்கும். கையில் என்ன சார் இருக்கு? ஒரே இந்த மதப்பா இருக்குன்றீங்களா? சொரணை கம்மியாக இருக்குன்றீங்களா? ஆ கம்மியாக இருக்கா? சென்சேஷன்லாம் கம்மியாக இருக்கான்றீங்களா? இல்லை இல்லை, ஒரே நடுக்கமாக இருக்கும். நடுக்கம். அதுக்கு என்ன பண்ண, அது நான் அம்லோப்ரஸ் 10 mg சாப்பிட்றேன். சரி. அப்புறம் அந்த டைக்ளோமேட் 250 mg சாப்பிட்றேன். சரி. சுகருக்கும் இதுக்கும் அது கிட்டத்தட்ட 2 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். என்ன வயசு சார் உங்களுக்கு? எனக்கு 63. ம். உங்களுக்கு சும்மா இருக்கும்போதே, இப்போ என்னோட பேசும்போதே கை நடுக்கம் இருக்கா? ஆமாம். கை நடுக்கம் இருக்குன்னா அவசியம் நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும் சார். இதுக்கும் சுகருக்கும் சம்மந்தப்பட்டது இல்லை. அது பார்க்கின்சோனிசம்னு ஒரு வியாதி இருக்குது சார், மூளை சம்மந்தப்பட்ட நோய். அதுவாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நேராக உங்களை பரிசோதிச்சா தான் நேரில் என்ன ப்ராப்ளம்ன்றது சொல்ல முடியும். நிச்சயமாக உங்களுக்கு அருகில் இருக்கிற டாக்டரை போய் அவரோட ஆலோசனை பெறுங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். வணக்கம் சார், நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன் சார். கேளுங்க சார், சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். 5 years ஒரு சுகர் பேசுகிறேன் சார். நான் சொல்லுங்கள் சார். கேளுங்க சார். ரைட் கைகேண்டியம் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி. காலையில் 5 to 6 வரைக்கும் 6 கிலோமீட்டர் காலையில் வாக்கிங். வெரி குட். ஈவினிங் வாக்கிங். ம். அப்படி இருக்கும், நல்ல ரன்னிங் போயிட்டு இருக்கோம் சார். அப்படி இருக்கும்போது இப்போ 1 month இடையில ஹார்ட் பெயின் வந்துட்டு திடீர்னு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது. சரிங்க. எனக்கு வயசு ஆகுது. சரிங்க. இப்போ திடீர்னு ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது பெயின் மாதிரி வந்து ஓவர் ஸ்வெட்டிங் ஆகி போச்சு. ம். இப்போ ஆஞ்சியோலாம் பண்ணல, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வாக்கிங் போனதுனால தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ம். இந்த சுகர் இப்போ 93, 110 தான் சார் இருக்கு பார்க்கும்போதுலாம். வெரி குட். அப்போ எப்படி சார் இப்படி திடீர்னு நல்லா நீங்கள் வாக்கிங் போச்சு விடுவீங்க, நடமையான போச்சு விடுவீங்க, இப்படி வருதா என்ன சார்? இல்லை சரி, நீங்கள் வாக்கிங் போகிறதுனால தான் உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தான் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே. நீங்கள் தான் உங்களை பாராட்டிக்கணும். ஆஞ்சியோ பண்ணல சொன்னீங்களே என்கிட்ட. ஆன்ஜியோ பண்ணலைங்களா சார்? ஆஞ்சியோ பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? செஸ்ட் பெயின் சொன்னீங்க. ஆஞ்சியோ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓ, வண்டர்ஃபுல். அப்போது ஒன்றுமே இல்லை, உங்களோட வலி வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட வலி இல்லை சார். நெஞ்சு வலி வந்து பல்வேறு காரணத்தினால வரலாம். வயிற்றில் அமிலங்கள் மேல் நோக்கி போகும்போது ரீஃப்ளக்ஸ் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம், அது கூட நெஞ்சு வலியை ஏற்படுத்தும். அப்புறம் வந்து டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொன்னீங்க. டயபிட்டிஸ் இருந்தாலே நியூரோபத்தின்ற ப்ராப்ளம் வரலாம். நரம்புகளில் பிரச்சனை வந்து அதனால கூட செஸ்ட் பெயின் வரலாம். கழுத்தில் இருக்கிற டிஸ்க் ஏதாவது ப்ரொலாப்ஸ் ஆகி அதுலேருந்து நர்வ் ரூட் வந்தால் கூட செஸ்ட் பெயினாக வரலாம். அது மாதிரி இப்போ செஸ்ட் பெயினுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் நடக்கும் போது தான் நெஞ்சு வலி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஹார்ட் டாக்டரை திரும்ப போய் பார்த்து என்னன்றது சொல்லணும். அவர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஐ திங்க் நீங்கள் உங்களையே பாராட்டிக்கணும் சார். நீங்கள் வந்து நிறைய நடக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களோட சுகரும் கண்ட்ரோலில் இருக்குது. எக்ஸலண்ட். ஐ திங்க் இந்த காலர் மாதிரியே வந்து மேக்ஸிமம் எல்லா மக்களுமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தாலே போதும் சார். இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கான ஒரு சாதாரண ஒரு ஸ்டெப்பாக என்ன சொல்லலான்றதை நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஒரு சாப்பிட்டுட்டாங்க, என்ன ஒரு 10 minutes வாக் கரெக்டாக இருக்குமா? என்ன மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டோடனே நடக்கலாம். ஹார்ட் டிசீஸ் இருந்தால் தான் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுவோம். ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு முறை சாப்பிட்டுட்டு கூட ஒவ்வொரு மணி நேரமும் சாப்பிட்ட உடனே விடுங்க, ஒவ்வொரு மணி நேரமும் வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு மணி நேரமும் காலையில் 7லேருந்து 8 ஒரு 10 நிமிஷம் நடங்க. வீட்டுள்ளே நடங்க. 8 to 9 ஒரு 10 minutes, 9 to 10. உங்கள் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட blood supply to the bones, to the muscles எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அது இம்ப்ரூவ் ஆனாலே ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். ஓகே டாக்டர். ஸோ நிறைய டாபிக் நம்மளால் கவர் பண்ண முடியல. ஐ திங்க் அடுத்த செஷனில் டெஃபினட்டாக கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் அலாட். இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.